ஸோ ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ தமிழ் நம்மளுக்கு சிலபஸ் மாதிரி மாத்திருக்காங்க ஃபுல்லா குரூப் 4 சிலபஸ். ஸோ இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற கேள்வி புக்கை படிச்சாலே வேஸ்ட்டு, புக் வைஸ் படிக்கிறதே வேஸ்ட்டு, இலக்கணம் நடத்துங்க. ஏன்னா நானும் வீடியோல சொல்லியிருந்தேன், நம்மளுக்கு இலக்கணத்துக்கு 85 மார்க் இருக்கு, 85 கொஷின் இலக்கணத்துல இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் சிலபஸ், அதுதான் உண்மை. ஓகேங்களா? ஸோ அந்த 85 கொஸ்டின் கேட்பாங்கங்கிறது ஒன்று இருக்கோ இல்லையோ, எல்லாரும் புக்கு அவ்வளோதான், புக்கு தூக்கி வீசிட்டு இலக்கணம் கிளாஸ் நடத்தினா போதும், இலக்கணத்தை பார்த்தா போதும், அந்த மைண்ட் செட்டில் இருக்கீங்க. ஸோ இப்போ எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, புக் வைஸ் படிக்காதீங்க, புக் வைஸ் படிக்கிறது வேஸ்ட், இயல் படிக்கிறதே வேஸ்ட், இயல் நீங்கள் படிக்கவே தேவையில்லை, என்ன சொல்றது, சிலபஸ் வைஸ் ஒரு சிலபஸாக எடுத்து இலக்கணத்தை மட்டும் படித்து ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ புக் வைஸ் படிக்கலாமா சிலபஸ் வைஸ் படிக்கலாமா அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, இப்போ இருக்க கரண்ட் சிலபஸில் நீங்கள் 100 மார்க்குக்கு கவர் பண்ணணும் அப்படின்னா, 100 மார்க் எடுக்கிறத பற்றி பேசல, 100 மார்க்குக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனதான் 90-95 ப்ளஸ் வரும் இல்லையா? ஸோ இந்த 85 கொஷின் ப்ளஸ் இலக்கியம், திருக்குறள் சேர்ந்து 15 கொஷின், 100 கொஷின் இருக்குது. ஸோ அந்த 100 கொஷின் ப்ரிப்பேர் பண்ணால் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு புக்கு வேணுமா சிலபஸ் வேணுமா அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 100 கொஷின் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டியது என்னன்னா 6 to 10th நியூ புக்கு கம்பல்சரி படிக்கணும். 6 to 10 நியூ புக் கம்பல்சரி படிக்கணும். இது சிலபஸ்ல கவர் ஆகல, திருவிக்கா சிலபஸ்ல கொடுக்கல, நம்ம படிக்கணுமா வேணாமா? ஸோ இந்த மாதிரி கம்பராமாயணம் சிலபஸ்ல நம்ம படிக்கணுமா வேணாமா, அந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ இது இருக்கட்டும், பின்னாடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இது இல்லை ஆனா ஏன் படிக்கணும் அப்படிங்கிற நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா அட்டை டு அட்டை படிக்கணுமான்னு கேட்டீங்க இல்லையா? ஸோ 6 to 10th தமிழ் புக் கண்டிப்பாக படிக்கணும், இயல் வைஸ் படிக்கணும், புக் வைஸ் படிக்கணும், சிலபஸ் வைஸும் படிக்கணும், இயல் வைஸும் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ புக்கை படிக்கணுமானா கண்டிப்பாக படிக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் அது ஏங்கிறது சொல்கிறேன். அடுத்தது 6 to 12th ஓல்டு புக். ஓகேங்களா? நீங்கள் தமிழ் புதுசாக படிக்கிறீங்கனாலும் சரி, ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்ட்னாலும் சரி, இதெல்லாம் கவர் பண்ணிங்கன்னா கரெக்டாக ஒரு 95 ப்ளஸ் எடுக்கலாம். ஓகேங்களா? 6 to 12th ஓல்டு புக் படிக்கணும், 11th 12th நியூ புக் படிக்கணும். இந்த 6 to 12th ஓல்டு புக்கும் 11th 12th நியூ புக் மட்டும் சிலபஸ்ல என்ன டாபிக் கவர் ஆகுதோ, சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ, நமக்கு 85 கொஸ்டின் என்னது இலக்கணம் ரிலேட்டட், அது பிளஸ் இலக்கியம்ல எதெல்லாம் 6 to 12th இருக்கு, திருக்குறள் எதெல்லாம் 6 to 12th இருக்குன்னு பார்த்து ஓல்டு புக் பிளஸ் 11th 12th நியூ புக் இதுல எதெல்லாம் சிலபஸ்ல கவர் ஆகுதோ அதை நம்ம கண்டிப்பா படிக்கணும். ஓகேங்களா? ஸோ 6 to 10th நியூ புக்கை ஃபுல்லா படிக்கணும், 6 to 12th ஓல்டு புக்கு, 11th 12th நியூ புக்கை சிலபஸ் வைஸ் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் படிச்சா போதுமா? அப்போ நம்ம ஆல்ரெடி படிக்கிறது எப்படி படிக்கிறதுங்கிறது நான் ஒரு இயலா முடிக்கவா, வாரத்துக்கு 2 இயல் 3 இயல் படிச்சா போதுமா? அப்படி படிச்சா எப்படி எனக்கு சிலபஸ் கவர் ஆகும் அப்படின்னு கேக்குறீங்க. இதை படிக்கணும், பிளஸ் சிலபஸ் வைஸும் முடிச்சுட்டு வரணும். ஓகேங்களா? எப்படி அப்படின்னா, இப்போ 10th இருந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா 10th இருந்து ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிக்கிறீங்க அப்படின்னா சிலபஸையும் படிக்கணும். ஒரு வாரத்துக்கு 10th ஒரு 3 இயல் படிக்கிறீங்க அப்படின்னா சிலபஸ்ல இருந்து ஒரு 2 டாபிக் 3 டாபிக் படிக்கணும். ஓகேங்களா? சிலபஸ்ல எடுத்தோடனே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாபிக் எடுத்து இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க, அந்த டாபிக் எடுத்தீங்கன்னா 6 to 12th ஓல்டு புக், 11th 12th நியூ புக், 6 to 12th நியூ புக் இதுல கிட்டத்தட்ட நிறைய சேர்த்தெழுது பிரித்தெழுதுக இருக்கு. இது எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? ஸோ நான் எக்ஸாம்பிள் கேட்குறேன், இது எல்லாத்தையும் கன்சல்டேட் பண்றதுக்கு ஒரு நாள் ஆகுமா? ஆனா சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுங்கிறதுல 90% நம்ம இந்த இயலை ஒழுங்கா படிச்சோம்னாலே அதுலயே நம்ம சேர்த்தெழுதுக பிரித்தெழுதுக படிக்கிறப்பவே அதை போட்டுடலாம் தான். ஸோ அதை கன்சல்டேட் பண்ணி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? இதுவே இந்த வேர்ச்சொல், மரபு தமிழ், தன்வினை, பிறவினை, அப்புறம் கலைச்சொற்கள் இதெல்லாம் கன்சல்டேட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா? கலைச்சொற்கள் கூட அந்த இயல் படிக்கிறப்ப நம்ம படிச்சாலே போதும், கடைசியா ரிவிஷன் அப்ப கன்சல்டேட் பண்ணா போதும். ஸோ இலக்கணம் நம்ம புரியணும், நம்மளுக்கு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க, ஒற்றுப்பிழை, மரபு பிழை, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கண்டிப்பா கன்சல்டேட் பண்ணணும். ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 4 இடத்துல தான் இருக்கும். ஓகேங்களா? ஓல்டு புக் நியூ புக் சேர்த்து. ஸோ அதை கன்சல்டேட் பண்ணி படிக்கணும். ஸோ அப்போ எப்படி படிக்கணும்னா, 10th ஒரு இயல் 1 இயல் 2 3 இயல் படிக்கிறீங்கன்னா சைட் பை சைட் சிலபஸ்ல 1 to 5 ரொம்ப முக்கியம். 6th யூனிட் தான் நமக்கு 7th யூனிட் 15 யூனிட், 1 to 6 தான் 85 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ 6th யூனிட்ல கொஞ்சம் முடிச்சுட்டே வரணும். அதுல என்ன இருக்கு, திருக்குறள், தமிழ் ஆசிரியர்கள் பத்தி, அறநூல்கள் பத்தி கொடுத்துருக்காங்க, அதை சைட் பை சைட் முடிச்சுட்டே வரணும். அதே மாதிரி
மேல அதுக்கு எதை படிக்கணும், இந்த இயல் 1 படிக்கணும். இப்ப நான் ஒரு இயல் படிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அதுல என்னெல்லாம் கொடுத்துருப்பாங்க, உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம், அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இப்ப அந்த உரைநடை, துணைப்பாடம், இலக்கணம் எல்லாத்தையுமே நான் படிக்கணுமானா கண்டிப்பா படிக்கணும். உரைநடை, துணைப்பாடம் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு யூனிட் 6 கவர் ஆகும். இலக்கணம் படிச்சீங்கன்னா தான் அந்த 85 கொஸ்டின் கவர் ஆகும். ஓகேங்களா. நம்ம அதுதான் சிலபஸ்லயே படிக்கிறோமே, அப்புறம் நம்ம வந்துட்டு 6 to 10th இருக்கிற இலக்கணம் படிக்கணும் அப்படின்னா நீங்க சிலபஸை வந்துட்டு சைட் பை சைட் கவர் பண்ணிட்டே தான் வரீங்க. ஓகேங்களா. இப்ப வேர்ச்சொல்லாம் எடுத்து 10th கொஞ்சம், 10th இலக்கணம் ஒரு லெசன் இருக்குன்னா அதுல ஒரு half of the page தான் ஒரு டாபிக் இருக்கும். அந்த மிச்சது வந்து வேற டாபிக். ஸோ அந்த டாபிக்கை முடிக்கிறீங்க, மிச்ச டாபிக்கை வந்துட்டு வேற டாபிக்ல கவர் பண்றீங்களான்னு தெரியாது. ஸோ இயல் வைஸ் ஆல்ரெடி படிச்சது ரிவிஷன் பண்ணிக்கிட்டே சிலபஸ் வைஸ் கன்சல்டேட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா. இப்படிதான் தமிழ் படிக்கணும். ஓகேங்களா. இப்போ நியூ புக்ல வந்துட்டு சிலபஸ் நிறைய கவர் ஆகல, நான் ஏன் படிக்கணும், கம்பராமாயணம் கவர் ஆகல, அதே மாதிரி எனக்கு வந்துட்டு திருவிக்கா இல்ல, ஸோ இந்த மாதிரி சொல்றீங்க. ஸோ அது எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னா புக் வைஸ் படிக்கிறது வேஸ்ட், இலக்கணத்தை நல்லா படிச்சா போதும், இந்த டைம் பாஸ் ஆயிடலாம், இல்லைன்னா பாஸ் ஆக முடியாது, அதானே. ஸோ இப்போ பாருங்க சிலபஸ்ல பாருங்க, இது நம்மளோட சிலபஸ். ஓகேங்களா. யூனிட் 1 to 7 வரைக்கும் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு 10th புக் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. 10th இயல் வைஸ் படிக்க வேணாம், நம்ம வந்துட்டு என்ன பண்றோம்னா யூனிட் 1ல இருந்து பிரித்தெழுதுக எடுத்து எல்லா புக்ல இருக்க பிரித்தெழுதுக கன்சல்டேட் பண்ணி படிக்கிறோம். அடுத்தது சேர்த்தெழுதுக கன்சல்டேட் பண்ணி படிக்கிறோம். சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா புக்ல இருந்தும் பிரிச்சு நம்ம கன்சல்டேட் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். ஓகே சூப்பர். இப்ப இயல் நான் ஏன் படிக்கணும், இயல் தான் தேவையில்லை, நான் வந்து சிலபஸ் அழகா முடிக்கிறேனே அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இயல் ஏன் படிக்கணும் அப்படின்னா நீங்க இது படிக்கிறீங்க பாத்தீங்களா, இந்த யூனிட் இது ஃபுல்லாமே புக்ல தான் இருக்கு. ஓகேங்களா. நீங்க இது கன்சல்டேட் பண்ணி படிச்சாலுமே 1-2 மிஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. இப்போ 10th வந்துட்டு நம்ம இயல் 1ல முதல் லெசனே எடுத்துப்போம். இயல் 1ல முதல் லெசன் என்னது, தமிழ் சொல்வளம். ஓகேங்களா. ஓகேங்களா. இப்போ தமிழ் சொல்வளம் அப்படிங்கிறது எழுதுனது யாரு, தேவநேய பாவாணர். ஓகேங்களா. தேவநேய பாவாணர் நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல இருக்கா, இல்ல. சோ அப்ப இதை படிக்கணுமா படிக்க கூடாதா, நீங்க படிக்க கூடாதுன்னு நினைப்பீங்க, ஆனா இதை படிக்கணும்னு நான் சொல்றேன். ஏன் அப்படின்னா இதுல என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ் சொல் வளம்ல நமக்கு தமிழ் சொல் வளம்ல என்ன கொடுத்துருக்காங்க, பல வகையான பயிர்கள், பல வகையான செடிகள், தாவரங்களோட இளம் பெயர் என்ன, அது முத்துனா எப்படி என்ன, அதுக்கான பேர் என்ன, அது அழுகி போனா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னுக்கும் பேர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சோ இப்போ இது தேவநேய பாவாணரோடது, இதுக்கு நான் ஏன் படிக்கணும் அப்படின்னா இங்க பாருங்க யூனிட் 2 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, சொல்லகராதி. ஓகேங்களா. இதுல என்ன கொடுத்துருக்காங்க, என்னெல்லாம் கான்செப்ட் கொடுத்துருக்காங்க, ஓரெழுத்து ஒரு மொழி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் அப்படின்னா ஓல்டு புக்ல ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இருக்கு. ஓகேங்களா. என்ன சொல்றது, நாற்காலி அப்படின்னா 4 + காலி அப்படின்னு பிரிச்சா எள்ளு, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகேங்களா. அதை பிரிச்சு பார்த்தா ஒரு ஒரு மீனிங் வரும், சேர்த்து பார்த்தா ஒரு மீனிங் வரும், அதை தான் நம்ம இலக்கணம் அப்படின்னு சொல்லி படிப்போம். ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒரு வேர்டை பிரிச்சோம்னா ஒரு மீனிங் வரும், அது சேர்த்து பார்த்தோம்னா ஒரு பொருள் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பல பொருள் தரும் ஒரு சொற்கள், ஒரு சொல், அதுதான் மீனிங் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஓகேங்களா. இப்போ ஒரு மீனிங் தர பல சொற்கள், அப்போ இது என்னது, இப்ப கொடுத்துருக்காங்க இல்லையா, கரும்பின் அடி, அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், கழி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா. அப்ப கரும்பின் அடிக்கான அடி என்பதற்கான பெயர் என்ன, களி அப்படிங்கிறது. அது வந்துட்டு இந்த இதுல வருமா வராதா, சொல்லும் பொருளும் அறிதல், ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல்,
இப்போ கரும்போட அடியை கரும்பின் அடின்னு சொல்லலாம், களின்னு சொல்லலாம். அப்போ ஒரு சொல்லிற்கிணையான வேறு சொல்லறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், சொல்லும் பொருளும் அறிதல், இந்த கான்செப்ட்ல அது வருமா வராதா? வரும் தானே. அப்ப அந்த லெசன் படிக்கணுமா படிக்க கூடாதா? படிக்கணும் தானே. இப்போ நீங்க அந்த லெசனை படிக்கிறீங்கன்னா நம்ம 15 மார்க்குக்கு படிக்கிறோம்னு யோசிப்பீங்களா, இல்ல யூனிட் 1 to 5 வரைக்கும், யூனிட் 1 to 6 வரைக்கும் அது கவர் ஆகுதுன்னு யோசிப்பீங்களா? ஏன்னா உரைநடை எடுத்த உரைநடைனாலே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த உரைநடை இலக்கியம் படிச்சாலே 15 மார்க் தான், அது ஏன் நம்ம படிக்கணும்? அதுதான் நம்ம கான்செப்ட். ஏன்னா உரைநடைன்னு படிச்சாலே நம்ம ஒண்ணு ஜியுக்கோ, இப்ப வீரமாமுனிவர், குன்றக்குடி அடிகளார், தாராபாரதி, ஔவையார் பாடல், தமிழ் தொன்மை இது மட்டும் படிக்க போறது கிடையாது. இலக்கணத்தை பத்தியும் உரைநடையில கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கு நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, நியூ புக்ல பேச்சு வழக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் பாருங்க, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்குன்னு சொல்லிட்டு ஒரு லெசன் படிப்போம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதெல்லாம் எதுல வரும் நம்மளுக்கு? 15 கொஸ்டின் கேக்குறாங்கல்ல, எந்த யூனிட் அது? 7th யூனிட்டா? 7th யூனிட்ல வருமா, இல்ல 1 to 6 யூனிட்ல வருமா? பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு எதுல வரும் சொல்லுங்க? நேத்து மழை பெஞ்சது, நேற்று மழை பெய்தது, பேச்சு வழக்கு தொடர். இது வந்து உரைநடையில இருக்கா, இலக்கணம்ல இருக்கா? அப்ப உரைநடை படிக்கணுமா படிக்க கூடாதா? அடுத்து இனி ஒண்ணு பாருங்க, ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. ஓகேங்களா, ஒரே நிமிஷம். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. புதுச்சேரி புதுவை, மன்னார்குடி மண்ணை, கோயம்புத்தூர் கோவை அப்படின்னு சொல்லி அந்த வேர்டோட எக்ஸாம்பிளோட நம்மளுக்கு எதுல கொடுத்துருக்காங்க? ஓல்டு புக்ல உரைநடையில தான் கொடுத்துருக்காங்க. அப்போ உரைநடை படிக்கிறப்போ நம்மளுக்கு 15 கொஸ்டின், அதாவது இயல் வைஸ் படிக்க கூடாது, புக் வைஸ் படிச்சா வேஸ்ட்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ புக் வைஸ் படிச்சா வேஸ்டான்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோசிங்க. அந்த புக் வைஸ் நம்ம இயல்ல படிக்கிற இலக்கியம், உரைநடை, இலக்கணம் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா தேவையில்லையான்னு யோசிங்க. ஓகேங்களா, அடுத்தது இலக்கியத்துக்கு வருவோம். ஸோ இப்போ பாருங்க, இலக்கியம். ஓகேங்களா, ஏன்னா நேற்று ஒருத்தவங்க லைவ்ல கேட்டிருந்தாங்க கம்பராமாயணம். ஓகேங்களா, எங்க இருக்கு? 136 பேஜா? சரி, ஏதோ ஒரு இலக்கியத்தை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். ஓகே, இப்ப பாருங்க, பாரதியார் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஃபீல் பண்ணீங்க. பாரதியார் வந்துட்டு நம்மளுக்கு சிலபஸ்ல இல்ல. ஓகேங்களா, பாரதியார் சிலபஸ்ல இல்ல. இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, பாரதியார் லெசனை நம்ம படிக்கல. ஓகேங்களா, இப்ப நம்மளுக்கு வந்துட்டு கொஸ்டின் பேப்பர்ல லயத்துடன் என்பதன் வேறு சொல் காண்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம இந்த லெசன் படிக்கலன்னா நம்மளுக்கு இது தெரியுமா? இப்ப இது இலக்கியத்தை நம்ம இந்த மாதிரி யூனிட்ல வராத இலக்கியத்தை நம்ம படிக்கணுமா படிக்க கூடாதா? படிக்கணும் தானே. அடுத்தது பாரதியார் கவிதை, பாரதியார் வந்துட்டு சிலபஸ்ல இல்ல. ஓகேங்களா, பாரதியார் இல்ல, திருவிக்கா இல்ல. ஸோ அப்ப திருவிக்கா, பாரதியார்லாம் நான் ஏன் படிக்கணும் அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்க? தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். பாரதியார், திருவிக்கெல்லாம் தமிழ் சான்றோர்ல வருவாங்களா வர மாட்டாங்களா? வருவாங்க. ஓகேங்களா, ஸோ இதுல இருந்தே தெரியுதா? நீங்க இந்த மாதிரி நீங்க எந்த யூனிட்டை கேட்டாலும் நான் சொல்லுவேன், இது இதுல இருக்கு, இதுக்கு நீங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். நான் ரேண்டமா எடுத்து காட்டுறது இது. ஓகேங்களா, இப்ப கம்பராமாயணம், கம்பராமாயணம் படிக்கணுமா? படிக்க தேவையில்லை, ஏன்னா இதுல நம்மளுக்கு கொடுக்கலையே, புறநானூறு கொடுக்கவே இல்லை மேம், அது எதுக்கு மேம் நம்ம படிக்கணும் அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ இப்ப கம்பராமாயணம், நம்ம கம்பராமாயணம் மட்டும் படிக்க போறது இல்ல. கம்பராமாயணத்துல நம்ம படிக்கிறதுல கம்பராமாயணத்தை பத்தி கேட்கிற கொஸ்டின்னா என்ன, கம்பராமாயணத்துல எத்தனை படலங்கள் இருக்கு, எவ்வளவு யூனிட் இருக்கு, எவ்வளவு பாடல்கள் இருக்கு, கம்பரை பத்தி அப்படி கேட்டா அது கம்பராமாயணம். நம்ம யூனிட்ல இல்லைன்னு சொல்லலாம். ஓகேங்களா, கம்பராமாயணத்துல இருக்கிற ஒரு வேர்டு எடுத்து அதோட மீனிங் கேக்குறாங்க. ஓகேங்களா, அப்போ அது யூனிட்ல இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? கம்பராமாயணத்துல ஒரு வேர்டு எடுத்து இலக்கண குறிப்பு கேக்குறாங்க, யூனிட்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா? கம்பராமாயணத்துல ஒரு ஒரு பர்டிகுலரான ஒரு வேர்டு எடுத்து பிரித்தெழுத கேட்குறாங்க, யூனிட்ல இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஸோ இலக்கியம் படிக்கணும். ஸோ இலக்கியம் படிச்சோம்னா தான் நம்மளுக்கு இந்த நிறைய யூனிட்கான ப்ராக்டிஸும் கிடைக்கும். ஓகேங்களா, அதை மீறியும் கம்பராமாயணத்துல கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எதுவுமே பண்ண முடியாது, கேட்டாங்கன்னா கேட்டதுதான். ஓகேங்களா, ஸோ நம்ம அதையும் பார்த்துக்கணும். ஸோ திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் ஒரு கான்செப்ட் இருக்கு பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க? தமிழின் தொன்மை சிறப்பு
திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள்ங்கிறப்ப திராவிட மொழிகள் தொடர்பான செய்தி லெசனை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நிறைய இலக்கியத்தை மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த அளவுக்கு தமிழ் வந்துட்டு வளமையானது, தமிழ் செம்மொழின்னு சொல்ற காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு பல இலக்கியத்தோட லைன்ஸ் எடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்ப அதை நம்ம படிக்கணுமா படிக்கக்கூடாது? அதுல வந்துட்டு புறநானூறு லைன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கிறதுக்காக புறநானூறு நமக்கு சிலபஸ் இல்லைன்னு அந்த லைனை விட்டுட்டு அது போக இருக்கிற தியரி மட்டும் படிக்கிறேன் நம்ம படிக்க முடியுமா? முடியாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா புக்கை கண்டிப்பா படிக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்க எந்த இயலை வேணா எடுத்து கேளுங்க, அது எப்படி சிலபஸ் ரிலேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரிலேட் ஆகும். நீங்க மைன்யூட்டா கொஞ்சம் சிலபஸ் பாத்தீங்கன்னா புரியும். ஓகேங்களா? ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் சிலபஸ் இயல் வைஸ் படிக்கணும், ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்காக சிலபஸ் வந்துட்டு இதுக்கு முன்னாடி படிச்ச மாதிரி இயல் வைஸே படிக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. இயல் வைஸும் படிக்கணும். அந்த 85 கொஸ்டின் இதுலயே கவர் ஆயிரும், இயல் வைஸே படிச்சிருங்கன்னு நான் சொல்லலை. ஏன்னா கவர் ஆகும் தான், ஆனாலுமே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்காது. இப்போ தன்வினை பிறவினைனா நம்ம என்ன பண்ணுவோம், 10th மேடம் 6 to 10th நியூ புக் ஃபுல்லா படிக்க சொல்லிருக்காங்க, அதுல தன்வினை பிறவினை படிச்சிருவோம். அது போக ஏதாவது எக்ஸ்ட்ரா அதுல இருக்கிற அதுக்கான எக்ஸாம்பிள் வேர்ட்ஸோ வேற ஏதாவது டெஃபினிஷனோ வந்துட்டு ஓல்டு புக்ல கொடுத்துருந்துருக்கலாம், 11th 12th நியூ புக்ல கொடுத்துருந்துருக்கலாம், அதை வந்துட்டு நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காக சிலபஸ் வைஸும் படிக்கணும் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படி படிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு போர்ஷன் அப்படின்னு ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்ட்லயும் ஒரு 3 இயல் கவர் பண்ணிருங்க. ஓகேங்களா? இந்த 3 இயல்ல நான் இலக்கியம் உரைநடை இலக்கியம் மட்டும் படிச்சுக்கிறேன்னா அப்படி படிக்க கூடாது, இலக்கணத்தையும் சேர்த்து படிங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாமே 3 இயல ஃபுல்லாமே படிக்கணும். ஓகேங்களா? புக் பேக் முதல் கொண்டு ஃபுல்லாமே படிக்கணும். பிளஸ் சிலபஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு யூனிட்டாவும் முடிச்சுட்டு வாங்க. ஓகேங்களா? இந்த 3 இயலையும் படிங்க, பிளஸ் ஒரு யூனிட்டா முடிச்சுட்டு வாங்க. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க, பிரித்தெழுதுக கொடுத்துருக்காங்க. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அந்தந்த இலக்கியம் படிக்கிறப்பவே நம்ம படிச்சிருவோம். ஓகேங்களா? அதை கன்சால்டேட் பண்றேன்னு உட்காந்தீங்கன்னா அதுக்கே சாலிடா 2 நாள் ஆயிடும். ஓகேங்களா? அப்படி எடுத்து அதுல ஒரு 200 பிரித்தெழுதுக வருதுன்னா 200 படிக்கணும்னு நினைச்சாலே நமக்கு டென்ஷன் ஆகும். அதுக்கு அந்தந்த இயல் முடிக்கிறப்போ அது ரிலேட்டடான வேர்டு அது பிரிச்சு எழுதுனா எப்படி இருக்கும்னு ஜஸ்ட் பிராக்டிஸ் பண்ணா அது நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காது. ஓகேங்களா? அது அங்கேயே முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? லகர வேறுபாடு, குறில் நெடில் வேறுபாடு. ஸோ எடுத்தோடனே வந்துட்டு நம்மளுக்கு இலக்கணம்ல சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு. சந்திப்பிழைன்னா என்னது, அதுல ஏதாவது மெய் எழுத்து இருந்துச்சுன்னா கட் பண்றது அந்த மாதிரி. ஸோ அது எதுல வரும், வல்லின மிகுமிடம் மிகா இடத்துல வரும். ஸோ அந்த கான்செப்ட் படிக்கணும். குறில் நெடில் வேறுபாடு இது எல்லாமே இலக்கணம்ல படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்ப சந்திப்பிழை அப்படின்னா வல்லின மிகுமிடம் மிகா இடம் தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம சந்திப்பிழையை கரெக்ஷன் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணணும், இப்ப யூனிட்ல நான் வந்துட்டு இந்த வாரத்துக்கு 3 இயல் படிக்கிறேன். இப்ப யூனிட் வைஸ் நான் முடிக்கணும். பிரித்தெழுது சேர்த்தெழுது இலக்கியத்து கூட நான் முடிச்சிருவேன். இப்ப சந்திப்பிழை நான் முடிக்க போறேன். இந்த வாரம் வந்துட்டு நான் 2 டாபிக் சந்திப்பிழை பிளஸ் குறிநடில் வேறுபாடு நான் முடிக்கலான் இருக்கேன் அப்படின்னா சந்திப்பிழை என்னது, வல்லின மிகும் மிகா இடங்கள் தெரிஞ்சாதான் நம்மளால சந்திப்பிழைய பிராக்டிஸ் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணணும், ஃபுல்லா 6 to 10th ஓல்டு புக், 6 to 10th நியூ புக்ல வல்லினம் மிகும் மிகா இடங்கள் என்ன அப்படிங்கறத எடுத்து நோட் மேக் பண்ணணும். கன்சாலிடேட் பண்ணி நோட் மேக் பண்ணணும். ஓகேங்களா? அதை பண்ணிட்டு அது போக என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் எடுத்து கன்சாலிடேட் பண்ணி நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை பண்ணிட்டு இப்ப நம்ம என்ன சொன்னோம், சந்திப்பிழை தான் இந்த வாரம் நான் பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னா அது ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்குமே நம்மளுக்கு தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? அந்த தமிழ் தகுதி தேர்வுல நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா ஃபுல்லா மனப்பாடம்லாம் கிடையாது. இப்போ என்ன சிலபஸும் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, ப்ராக்டிஸ் தான். தமிழ் படிக்க தெரியணும், பிரிச்செழுது தெரியணும், சேர்த்தெழுது தெரியணும். ஒரு வினையடி கொடுக்குறாங்கன்னா அதை வந்துட்டு வினை முற்றாவோ வினை எச்சம் பெயரெச்சமா மாத்த தெரியணும். அதுதான் வந்துட்டு தகுதி தேர்வுல கொடுக்குறாங்க. ஸோ அதே தான் நம்மளுக்கு அந்த 85 மார்க்குங்கிறது. ஓகேங்களா? ஸோ அதை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் அந்த கொஸ்டின்ஸை வந்துட்டு வீக்லி நான் 2 டாபிக் சிலபஸ் கொடுப்பேன். ஸோ அந்த சிலபஸை முடிக்கிறப்போ அந்த கிளாஸ் முடிஞ்சோடனே அதுக்கான கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ்னு உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அதை கன்சல்டேட் பண்ணி நான் பிடிஎஃபாக குரூப்ல சென்ட் பண்றேன். ஸோ இப்படிதான் தமிழை பொறுத்த வரைக்கும் படிக்கணும். ஸோ இப்போ இது எல்லாமே வந்துட்டு இப்படிதான் படிக்கணும், இதுல இருந்து கேட்கறாங்கிற இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க, புக் வைஸ் படிச்சா வேஸ்டா இல்ல தேவையா,
இல்ல புக் வைஸ் சிலபஸ் வைஸ் சேர்த்து படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்றது கரெக்டா அப்படிங்கிறது நீங்க யோசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்கான ஷெட்யூல் இப்படிதான் இருக்கும். ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சிலபஸ் வைஸ் ஏன் மேம் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் சிலபஸ்ல எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னா, நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேர்ச்சொல், தமிழ் மரபு அப்படின்னு கொடுத்துருப்பேன். சாரி, மரபு தமிழ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இது வந்து இந்த வாரம் படிக்கணும். பிளஸ் 10th தமிழ்ல இயல் 1 to 5. இயல் 1 to 5 கஷ்டமா அப்படின்னா, பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி 10th 9th தமிழ்ல ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டீங்க. ஸோ அதனால அது கஷ்டம் கிடையாது. ஸோ இது கிட்டத்தட்ட ரிவிஷன் தான், நம்ம மெயினா படிக்க போகிறது இதுதான். ஸோ இப்போ இதுல எல்லாத்துக்குமே என்ன டவுட்னா, மேடம் வந்துட்டு சிலபஸ் ரொம்ப கம்மியா கொடுக்குறாங்க, மறுபடியும் புக் வைஸே படிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த வேர்சொல் மரபு தமிழ இதே இந்த சிலபஸை வந்துட்டு நான் வேர்சொல் மரபு தமிழ் கீழே எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் எங்க கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்க இருக்கு பாருங்க. இலக்கணம்ல வேர்ச்சொல் அறிதல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இது வெறும் 2 டாபிக் கிடையாது. இந்த வேர்ச்சொல் அறிதல் அப்படிங்கிறது நீங்க முடிச்சீங்கன்னா எங்க முடியுதுன்னு பாருங்க, வினைச்சொல் வரைக்கும் முடிஞ்சிடும். ஓகேங்களா? சோ இந்த சொல்லுங்கிற டாபிக்கே ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. புரிஞ்சுங்களா? ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? ஸோ வேர்சொல் அறிதல் நான் கொடுத்துருக்கேன். அதில் நம்ம படிக்க போற டாபிக் நான் உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்து கிளாஸ் எடுக்க போறது இதுதான். ஓகேங்களா? வினை முற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், பெயரச்சம் வகையறிதல், இது எல்லாமே கவர் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டாபிக்கே கவர் ஆயிரும். இப்போ இதையே வந்து நான் வந்து சிலபஸ்ல வேர்ச்சொல் அறிதல் அப்படின்னு கொடுத்து கீழே வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், பெயரச்சம் அப்படின்னு கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு சிலபஸ்ல அதிகமாக கொடுத்த மாதிரி தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆனா நான் உங்களுக்கு அது பிடிஎஃபா கொடுத்துடலாங்கிறக்காக அப்படி சிலபஸ் கொடுத்துருந்தேன். ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க, சிலபஸை நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அடுத்தது நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? மரபு தமிழ். ஓகேங்களா? மரபு தமிழ். மரபு தமிழ்ங்கிறது வெறும் டாபிக் கிடையாது. எங்க முடியுதுன்னு பாருங்க, மரபு தமிழ் இது வரைக்கும். ஓகேங்களா? இது வரைக்கும் மரபு தமிழ்ங்கிற ஒரே ஒரு டாபிக் தான். திணை மரபு, உயர்திணை, அக்ரிணை, ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால், பலவின் பால், இதெல்லாம் சேர்ந்ததுதான் மரபு தமிழ். ஓகேங்களா? இதே நான் மரபு தமிழுக்கு கீழே திணை மரபு, உயர்திணை, அக்ரிணை, ஆண் பால், பெண் பால், முப்பால் அப்படின்னு போட்டு கொடுத்துருந்தேன்னா, சாரி முப்பால் பலவின் பால் அந்த மாதிரி போட்டு கொடுத்துருந்தோம்னா அது அதிக சிலபஸா தெரிஞ்சிருந்துருக்கலாம். பட் நம்ம முடிக்கிறது வாரம் நம்ம சிலபஸை அதிகமா முடிச்சுட்டு தான் இருக்கும். அதுக்கான கிளாஸும் உங்களுக்கு கொடுத்துருவேன், பிடிஎஃப்பும் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் இப்போ ரேண்டமா எடுத்திருக்கீங்க அப்படின்னா, இப்போ நம்ம 10th தமிழ் ரிவிஷன் பண்றோம். ஏன்னா நம்ம அதை முடிச்சு வச்சிருக்கோம், 10th தமிழ் ரிவிஷன் பண்றோம். ஸோ இந்த 10th தமிழ்ல இந்த 10th தமிழ படிக்கிறப்போ உங்களுக்கு இந்த மரபு தமிழ் ரிலேட்டடாகவும் வேர்ச்சொல் ரிலேட்டடாகவும் நீங்க படிப்பீங்க. ஸோ அப்போ அங்க ரிவிஷன் பண்றப்போ அதே டாபிக்கை சிலபஸ்ல முடிச்சா ஈஸியா இருக்குங்கிறனாலதான் அந்த மாதிரி முடிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதனால அந்தந்த வீக் என்ன சப்ஜெக்ட் நான் உங்களுக்கு இயர் வைஸ் படிக்க சொல்றேனோ அது ரிலேட்டடா சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை உங்களுக்கு தனியா கிளாஸா எடுத்துருவேன். ஸோ இப்போ நீங்க இயர் வைஸும் படிச்சிருவீங்க, சிலபஸ் வைஸும் படிச்சிருவீங்க. அதுப்போ உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்லயோ குவிஸ்லயோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருவேன், ப்ராக்டிஸ் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி தமிழ்ல படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இதுதான் வந்துட்டு தமிழை படிக்கிறதுக்கு பெஸ்ட் மெத்தட். புக்கை விட்டுட்டு சிலபஸ் படிக்கிறதும் தப்பு, சிலபஸை விட்டுட்டு புக்கை படிக்கிறதும் தப்பு. ரெண்டுமே சைமல்டேனியஸா கொண்டு போறதா கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். அண்டில் தென் பாய்.